பையனுக்கு ஃபீஸ் கட்ட வேணாமா? கட்டுவோம் இப்ப தானே ஸ்கூலே திறந்துருக்கு. இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்களை கொட்டுவேன். ஏன் நீ இவ்வளவு கோபப்படுற? அப்புறம் கட்டாம என்ன பண்ணுவேனா? இன்னும் பையன் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு, இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. அடுத்த வாரம் உங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் வேற, அதுக்கு வேற செய்முறை செய்யணும். அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம ஃபோன் பார்த்துட்டே வந்தீங்களே. பத்தினா நீ உனக்கு கவலைப்பட தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பா ஃபோன் கொடுப்பா, பொம்மை பார்க்க. ஏய் என்னடா நீ ஸ்கூலுக்கு போலையா? அம்மா நேபா ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க. ஏன்டி இவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதானே? அங்க கட்டவே இல்ல ஃபீஸ். ஆமா இப்படியே சொல்லிட்டே இருங்க. நீங்க கட்ட அன்னைக்கு தான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பு. எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நான் போறேன். உங்ககிட்ட பேசிட்டு பொழுது தான் போகும். அப்பா கொடுப்பா. இந்தா வச்சு பாரு. வீட்ல இருந்தா உனக்கு பார்த்தா போனதே. என்னங்க நான் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்னங்க அடுத்த வாரம் வேணியக்கா மயரியால பாபு அவனுக்கு கல்யாணமா? அம்மா ஒண்ணு நான் ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஃபோன் பேசணுமா? பேசினா பேசிக்கிட்டே இருக்குமே. அம்மா 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 டாடி கூப்பிடுறேன், திரும்பலாம் பாரு. இருங்க ஒரு நிமிஷம். என்னடி உனக்கு வேணும்? டாடி எப்படியே திரும்பிட்டியா? லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? பேக்ல நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பஸ் ஏற போதுமா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சான் இல்ல, போய் பாரு. ஒண்ணும் செய்யாத நீ. சும்மா போன் பேசிட்டே இரு. அதுக்கு அப்பா இங்கே எடுத்து வைக்க வேண்டியதானே? நீ அங்க போவட்ட. நான் என்ன செய்தேன்? உங்க அப்பா நீயே கேளு. சரி நான் போயிட்டு வரேன். நீ வாட்டுக்கு பேசிட்டே இருமா. சரி பாத்து போயிட்டு வா. வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோ. சரி எனக்கு தெரியும். யூ கண்டினியூ. ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஏ சாமி எங்கடி இருக்க? என்னங்க என்னோட பேரு சாமி இல்ல சியாமி. ஒழுங்கா சொல்லுங்க. பேரு வச்சிருக்காளாம் பேரு. வாய்க்குள்ளே நுழையில. எனக்கு இப்படித்தான் சொல்ல தெரியும். என்ன வேணும் உங்களுக்கு? நான் கிளம்புறேன், அதான் கூப்பிட்டேன். போயிட்டு வரேன். இந்த ஆள் ஒரு நாளைக்கா சிரிச்சு பாத்துருமா? மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு. என்ன பார்த்து திட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் போய் திட்டேனா? உங்க மூஞ்சியை பார்த்து ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன். நான் போயிட்டு வரேன். கடவுளே என்னால முடியல. டேய் பாபு, அடுத்த வாரம் வந்து கல்யாணம். சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. போய் பத்திரிக்கை எல்லாத்துக்கும் கொடுத்துடா உன் ஃப்ரெண்டுக்குலாம். அதெல்லாம் அப்பா கொடுத்துக்குருவாருமா. அப்பா உங்களே அப்படி சரி உன் ஃப்ரெண்ட்லாம் தெரிய போகுது. அவங்களுக்குலாம் ஒன்றும் தேவையில்லமா. விடுமா இப்படியே பண்ணிக்கிட்டு இரு, வேறங்கிடும். சரிம்மா. டிவி கொடுக்கறத விட எனக்கு டிவி முக்கியமா போச்சு. என்ன பிள்ளையோ.